$2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியான ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாலமன், செய்தி குறித்த விவரம். 2000 கோடி ரூபாய் போதை கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் 50 கிலோ மதிப்பிலான சீரோபெட்ரின் என்ற விலை உயர்ந்த போதைப் பொருளை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதில் முக்கிய குற்றவாளியான 4 பேரை கைது செய்தனர். அந்த விவகாரத்துல மொத்தம் இவர்கள் 3 ஆண்டுகளாக இந்த போதை கடத்தலை செய்திருப்பதும், இதற்கு முக்கிய தலைவனாக சென்னையிலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் மற்றும் அவர்களது சகோதரர்கள் செயல்பட்டு வந்ததாக அந்த கைது செய்யப்பட்ட டெல்லியில் கைது செய்யப்பட்ட 4 குற்றவாளிகள் தகவலை தெரிவித்தனர். இந்த தகவலின் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களை தேடி வந்தனர். குறிப்பாக இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறக்கப்பட்டது. மேலும் அவரது வீட்டில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு அந்த சோதனைக்கு பிறகு அவரது வீட்டை சீல் வைத்தும் சென்றனர். தொடர்ச்சியாக 3 ஜாபர் சாதிக் உட்பட அவரது சகோதரர்கள் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில அவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். மேலும் இவருக்கு எதிராக விமான நிலையம் உட்பட பல்வேறு இடங்கள்ல இவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டு தேடி வந்தனர். இந்த நிலையில தற்போது முக்கிய குற்றவாளியான ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இவர் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா உட்பட பல்வேறு இடங்கள்ல போதை கடத்தல் மன்னனாகவும் இவர்கள் செயல்பட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் இவரை எங்க கைது செய்தது என்பது தொடர்பான விவரங்களை தற்போது வரை தெரிவிக்கவில்லை. இதன் பிறகு தெரிவிப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கிடம் தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக எங்கெங்கெல்லாம் இவர் போதைப் பொருளை விற்பனை செய்துள்ளார், எந்த நாடுகளில் இருந்து இவர் போதைப் பொருளை கடத்தி வந்தார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது சேகரிக்கும் பணியில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர் திரைப்படம் சார்ந்த மற்ற விநியோகஸ்தர்களும் ஏதேனும் போதை கடத்தல் கொடுத்தாரா, இவர் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் இவர் கடத்தி மற்ற நாடுகளுக்கு எங்கெங்கெல்லாம் விற்பனை செய்துள்ளார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது ஜாபர் சாதிக்கிடம் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சேகரிக்கும் பணியில ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். போதை கடத்தல் விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த ஜாபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரம். தற்போது மிகவும் தமிழ்நாடு முழுவதும் அவர் வெளிநாடுகள் உட்பட இந்த போதைப் பொருள் வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் ஜாபர் சாதிக்கை தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை அவர் டிடிஜி ஆபரேஷன் ஞானேஸ்வர் சிங் உறுதி செய்துள்ளார். அவரை இன்று புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு எடுத்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக ஒரு விரிவான செய்தியாளர்கள் சந்திப்பை 2 மணிக்கு நடத்தி கூடுதல் தகவல் தெரிவிப்பதாக அவர்கள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல் தற்போது அவர் எங்கு கைது செய்யப்பட்டுள்ளார், அவரிடம் வேற என்ன விஷயங்கள் சிக்கியுள்ளன, அவரிடம் தொடர்புள்ளவர்கள் வேறு ஏதேனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்த விவரங்கள் தற்போது வெளியிடப்படவில்லை. இருப்பினும் மிக முக்கியமான வழக்கு என்பதால் இந்த அனைத்து விஷயங்களும் தற்போது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளன. 2 மணிக்கு நடைபெறும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதாக ஞானேஸ்வர் சிங் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.